வணக்கம். பழமையும் பெருமையும் மிக்க நம் மதுரையினுடைய சிறப்புகளில் ஒன்று விழாக்கள். அதாவது கோயில் நகரம் காஞ்சி என்று சொன்னால் விழா நகரம் மதுரை. அதனால தான் இந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் விழா நடந்துக்கிட்டே இருக்கும், எந்த நேரம் விழா நடக்கும். இப்படிப்பட்ட ஊரை விட்டு யாரும் புறப்பட்டு போக விரும்ப மாட்டாங்களாம். பதிகெழு அறியா பான்மை மிகுந்த ஊர் இந்த ஊர் தான். இத்தகைய பெருமை மிகுந்த இந்த ஊரினுடைய சிறப்புகளை நெடுநல்வாடை மதுரை காஞ்சி என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இலக்கியங்கள் தொடங்கி சிலப்பதிகாரம், பின்னர் வந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சிற்றிலக்கியங்கள் என தொடர்ந்து மதுரையினுடைய பெருமை தமிழ் இலக்கியங்கள் பேசப்பட்டு வருவதை பார்க்கிறோம். இத்தகைய பெருமை மிகுந்த மதுரையினுடைய மிகச்சிறந்த திருவிழா எது என்று கேட்டால் வைகை ஆற்றின் தென்கரையில் நடக்கின்ற விழாவாகிய ஆலவா என்னலும் அங்கேற்கண்ணியும் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த பதியினுடைய பெருமை விழாக்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றன. மறுபுறம் அழகர் திருமாலிருஞ்சோலையிலிருந்து மதுரைக்கு வந்து மதுரை மக்களை காண்பதாக ஒரு விழா நடக்கிறது. அது சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்குகிற விழா. இந்த விழாவை பொறுத்த மட்டில், அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுடைய பெருந்திருவிழா என்று சொன்னால் 12 நாட்கள் நடைபெறுகின்ற விழா. இந்த விழா இந்த ஆண்டு சித்திரை மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 23/4/2023 நாளாகிய இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இப்படி தொடங்குகின்ற இந்த விழா 12 நாட்கள் நடைபெற்று மே மாதம் 8ஆம் தேதி விழா நிறைவு பெறுகிறது. சரி, இந்த விழா தொடங்குகிற போதே ஊர் மகிழ்ச்சியிலே திளைக்கத் தொடங்கும். எங்கிருந்து தான் மக்கள் வருவார்களோ என்கின்ற அளவிற்கு மக்கள் வந்து குவியத் தொடங்குவார்கள். விழா தொடங்கிவிட்டது என்பதை எப்படி அறிவிக்கலாம்? முரசு கொட்டி அறிவிக்கலாம் பழைய காலமாக இருந்தால். ஒலிபெருக்கி கட்டி அறிவிக்கலாம் சில காலங்களுக்கு முன்பாக. இப்போது தொலைக்காட்சிகள், மற்ற யூடியூப் போன்றவை வந்துவிட்டதால் ஒரு வினாடியில் உலகம் முழுவதும் தெரிவித்துவிட முடியும். இன்று கொடியேறுகிறது. எத்தனை மணிக்கு கொடியேறுகிறது என்றால் காலை 10 மணிக்கு மேல் கொடியேறுகிறது. சரி, இந்த கொடியேற்றம் என்பது எதற்காக என்றால் விழா தொடங்கிவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக. நமக்கு தெரியும், தசாங்கம் என்று 10 அங்கங்களை பற்றிய குறிப்புகளை பார்த்திருக்கிறோம். இந்த தசாங்கம் என்பது என்ன? இறைவனாக இருந்தாலும் மன்னனாக இருந்தாலும் அவனுடைய பெருமைகளை சொல்வதற்கு 10 அங்கங்களை குறிப்பிடுவார்கள். குறிப்பாக மலை, ஆறு, ஊர், நாடு, கொடி, முரசு, மாலை, யானை, குதிரை, செங்கோல் என்று 10 அங்கங்கள் சொல்லப்பட்டு அந்த 10 அங்கங்களும் பெயர்களை உடையனவாக போற்றப்படும். இதில் சிவபெருமானாகிய எம்பெருமான் மதுரையினுடைய அரசர். அத்தகைய அரசருக்கு உரிய கொடி எது என்றால் ரிஷப கொடி. ரிஷப வாகனமாகவும் இருக்கிறது. இந்த ரிஷப கொடியை ஏற்றுகிற போது அதிலும் சுவாமி சன்னதியில் இருக்கிற கொடிமரத்தில் தான் ஏற்றுவார்கள். இந்த கொடிமரத்தில் இந்த கொடியை ஏறுகிற போது என்ன பொருள் என்றால், நம்முடைய ஆன்மாவை கடத்தேற்றம் செய்ய வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காகவும், விழா தொடங்கிவிட்டது என்பதை சொல்வதற்காகவும். கொடி ஏறிவிட்டால் ஊர் முழுவதும் அது கண்ணுக்கு தெரியும். அதோடு மட்டுமில்லை, கொடியேறிவிட்டது, விழா தொடங்கிவிட்டது என்ற எண்ணமும் ஏற்படும். நம் உடம்பில் இருக்கின்ற ஆன்மாவை கடையேற்றம் செய்வது போல பதி, பசு, பாசம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். அதிலே பசு என்பது உயிர்களை குறிக்கும். அது பதியோடு சேருகிற போது வீடு பேர் அடையும். இந்த பசுதான் ரிஷபமாக காட்டப்படுகிறது. அதில் மேலே ஏற்றப்படுகிறது. நம் உடம்பில் குண்டலினி மேல் நோக்கி பயணப்பட வேண்டும் என்று யோகா சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள். இத்தகைய முறையிலே இந்த கொடி இன்றைக்கு ஏறுகிறது. இனி
சுவாமி அம்பிகையோடு வலம் வருகிற காட்சியை பார்க்கலாம். பிரியாவிடை என்கின்ற சக்தியின் ஒரு பகுதி ஒரு புறம் வர, மீனாட்சி அம்மை பட்டத்தரசியாக மற்றொரு புறம் வர இந்த காட்சி இன்று முதல் தொடங்கும். அதுவும் மதுரை வீதிகளில் சுவாமி வலம் வரும்போது மக்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு எம்பெருமான் வருவதாகவே நம்புவார்கள். கிராமங்களில் குடியேறிட்டாலே விழா தொடங்கிவிட்டதாக நம்புவாங்க. வெளியூர்களுக்கு கூட போக வேண்டாம், இருந்து போகலான்னு சொல்லுவாங்க. கொடித்தடை அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த நாள் தொடங்கியிருக்கிறது. எம்பெருமானியோடு வீதி உலா வருகின்ற காட்சியும் நாம் காண இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களில் வருகின்ற அந்த காட்சி பெருங்காட்சி. கொடியேறிய நாளாகி இன்று எம்பெருமான் பிரியாவடியோடு கற்பவிருட்ச வாகனத்திலே உலாவர எம்பெருமாட்டி சிம்ம வாகனத்திலே வருகின்ற காட்சியை காண இருக்கின்றோம். இதோ கொடியேறி இருக்கக்கூடிய இந்த நாளில் எம்பெருமானை எம்பெருமாட்டியை கண்டு மகிழ்வோம். சித்திரை திருவிழா தொடங்கிருச்சுங்கோ அப்படின்னு சொல்கிற மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.